ஷலோம் டு ஆல். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சி இருப்பீங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்வில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நன்மைகளால் நம்மை நிரப்புகிறார். ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் நாம் கேட்கின்ற, நாம் விண்ணப்பம் பண்ணுகிற, நாம் ஜெபத்திலே வைக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அதனுடைய நேரத்திலே நமக்கு தந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் நம்மை இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களினால் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய மேன்மைகளினால், உன்னத ஆசீர்வாதங்களினால் மட்டுமல்ல, அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், ஒருவேளை பரலோக தகப்பனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அனைத்து காரியங்களும், அனைத்து செயல்களும் நம் மூலமாய் செயல்பட, நம் மூலமாய் அநேகர் அதை காண கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மை அது மேன்மைப்படுத்தும். ஆனால் ஆவிக்குரிய நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம் மூலமாய் நம்மை கர்த்தர் எவ்வளவு நினைத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை பிறருக்கு காண்பிக்கும் வண்ணமாக நம் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும். எனவே இன்றைய நாளிலும் தேவன் நம் மூலமாய் பிறருக்கு அவருடைய மகிமையை காண்பிக்கும் வண்ணமாய், அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நேசத்தை, பாசத்தை காண்பிக்கும் விதமாய் அவருடைய உன்னத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறேன் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, புதிய நாளை புதிய பலத்தோடு துவக்கும். தேவன் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதிப்பார் என்பதை உணர்ந்தவர்களாய் துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.